தித்திக்கும் கற்கண்டாம் கற்றுக்கொள்வோம் இலக்கணத்தை. வாருங்கள் மாணவ செல்வங்களே. தங்கங்களே, நாளை தலைவர்களாக போகும் மாணவர்களுக்கு வணக்கம். இலக்கணம் 5 வகை இருக்குப்பா. அதில் இன்றைக்கி நம்ம எழுத்து சொல் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு எழுத்துனா என்னன்னு தெரியணும்ல. சொல்னா என்னன்னு தெரியும், சொல்கிறது தான். எழுதுனா எழுத்து அதுதானே. எழுத்துனா எதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அ ஆ இ உ. சரி, இதில் அ ஆ இ கீழே இருந்து ஔ வரைக்கும் உள்ளது உயிர் எழுத்து. அக்கு ஆயுத எழுத்து. அதுக்கு ஏன் உயிர் எழுத்துன்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உயிர் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்ம உயிருக்குள்ளே இருந்து புறப்பட்டு வரும். அ ஆ இ ஈ உ ஊ இந்த 12 எழுத்தையும் உச்சரிச்சிங்கன்னா உங்கள் அடி வயிற்றுக்குள்ளே இருந்து தான் அது புறப்படும். அந்த ஓசையை நீங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, அப்போ இந்த இக்கு இங்கு காங்காச்சா இதெல்லாம் என்ன கல்கட்டாவில் இருந்து வருதா அப்படின்னு கேட்டால், அது வயிற்றுக்குள்ளே இருந்து வராது, நம்ம வாய்க்குள்ளே இருந்து மட்டும்தான் புறப்படும். சின்ன வித்தியாசம்தான், ஆனால் ஆழமான சிந்தனை. சொல்லி பாருங்களேன். இப்போ இக் இங்கு இச் இது எல்லாமே நம்ம வாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் ஆ அப்படின்னும் போது அடி வயிற்றுலேருந்து உயிருக்குள்ளே இருந்து தான் புறப்படும். இன்னும் தெளிவாக சொன்னால் உயிரெழுத்துக்கள் 12 உயிருக்குள்ளே இருந்து புறப்படும், மெய்யெழுத்துக்கள் 18 உடம்புக்குள்ளே இருந்து புறப்படும். அதாவது மெயினாக உடம்பு தான், சரியா? உடம்பு எழுத்துக்கள்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? அதனால தான் அதை மெய்யெழுத்துக்கள்னு பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் உங்கள் புத்தகத்தில் இல்லை. நான் படிக்கும்போது என்னோடய தமிழம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததை இன்னும் நினைவில் இருக்கிறதுனால உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்து பிறக்கிற எழுத்துக்கு பேர் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள்னால் இப்போ இக்கு குட்டலா கா அதுதான். இது ரெண்டும் சேர்ந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்கிறது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். சரி, இப்போ இந்த உயிர் எழுத்துக்களை 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. உயிர் குறில், உயிர் நெடில். குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு. குறில் எழுத்துக்களில் 5ம் நெடில் எழுத்துக்களில் 7ம் இருக்குது. அ இ உ ஏ உ இது குறில். நெடில் எழுத்துக்கள்னால் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இது 7ம் நெடில் எழுத்துக்கள். நம்ம பாடத்துக்கு போகலாம். எழுத்துனா எது என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகவே புரிய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். அதாவது மொழியை தெளிவாக பிழை இல்லாமல் அழகாக என்ன போலவும் இனிமையாக உங்களை போலவும் பேசவும் எழுதவும் உதவுதான் இந்த இலக்கணம். அது மட்டுமா, மொழியினுடைய சிறப்பையும் என்னென்னு நாம் தெரிஞ்சுக்க துணை செய்துப்பா. எழுத்தை 2ஆக வகைப்படுத்தி இருக்காங்க. முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 அந்த 30 எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த முதல் எழுத்துக்கள் தான் மெயின். இவங்க இல்லைன்னா நம்ம சொல்ல உருவாக்கவே முடியாது. இது எல்லாமே நம்ம சின்ன வகுப்புலேயே படிச்சிருப்போம். ஒரு சின்ன நினைவூட்டலுக்காக தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்கிறது சார்பு எழுத்து தான். சார்பு எழுத்தை பற்றி பார்க்கும்போது சார்பு எழுத்தை 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா உயிர்மை ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10ம் தான் சார்பு எழுத்துக்கள். அதில் இன்றைக்கி நாம் உயிரிழப்படையும் ஒற்றலப்படையும் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளே, நம்ம சார்பெழுத்து 10ல் முதல் 2 நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். உயிர்மையும் ஆயுதமும் சின்ன வகுப்புலேயே படிச்சிட்டோம் இல்லையா? அதனால இன்றைக்கி நம்ம 3ஆவதாக இருக்கிற உயிரிழப்படையும் ஒற்றலப்படையும் பார்க்க போகிறோம். அடுத்த இன்னும் 6 இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் 11வது 12வது இன்னும் பெரிய டிகிரியெல்லாம் படிக்கும்போது, தமிழ் எடுக்கிற டிகிரியெல்லாம் படிக்கும்போது இன்னும் விரிவாக விலாவரியாக படிப்பீங்க. இப்போ உயிரிழப்படை ஒற்றலப்படை போலாமா? அளப்படைனா என்னென்னா, செய்யுள் பகுதியிலையோ இல்லை திருக்குறள்லையோ எங்கேயாவது ஓசை குறைஞ்சி வந்தால் அதை சரி செய்யவும் நிறைவு செய்யவும் நீண்டு ஒலிக்கும் சில இடங்களில். சரிம்மா, அது எங்கெங்கெல்லாம் நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு கேட்டீர்களேயானால், மொழிக்கு முதல்ல, இடையில், இறுதியில் இந்த 3 இடத்துல எங்கே வேணாலும் நீண்டு ஒலிக்கும்ப்பா. நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்ம அளபடியை பயன்படுத்திட்டு தான்ப்பா இருக்கோம். சாதாரணமாக நம்ம அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்றதுக்கும், அதே அம்மா கீழே விழுந்துட்டாலோ இல்லை தடுக்கி விழ போனாங்கனாலோ அம்மா அப்படின்னு நம்மளை அறியாமலேயே நம்ம கத்துவோம். இந்த 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்பா அம்மானு கூப்பிட்டதுக்கும் இப்போ அம்மானு விழப்போகிற அம்மாவை கூப்பிட்றதுக்கும். ரோட்டில் போயிட்டுருக்குறோம், நம்ம தம்பி ரோட்டில் போயிட்டுருக்குறான் கொஞ்சம் தூரத்தில். அவனை கூப்பிடும்போது தம்பி தம்பி அப்படி கூப்பிட முடியாதுல்ல. அப்படி கூப்பிட்டா போகிற வரவெல்லாம் என்னவோ நம்மளை நினச்சி ஒதுங்கி போவான். தம்பி டே தம்பி அப்படின்னு 4 தடவை கூப்பிட்டோம்.
இவன் திரும்பியே பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, அவனை வீட்டுக்கு வந்தோடனே 4 அறை விடுவோம்ல, அப்போ நம்ம அளபடியை பயன்படுத்தியிருக்கிறோம்ப்பா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? அதே தான் சரி நீங்கள் நினச்சது. கீழே விழப்போன அம்மாவை கூப்பிடும்போது நம்ம அளபெடையை பயன்படுத்தி இருக்கிறோம். உயிர் அளபெடை, ஒற்று அளபெடை. அளபெடைனா நீண்டு ஒலித்தல். அப்படி ஒலிக்கும் போது உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அது என்ன தத்தம் அளவு என்றால், நெட்டெழுத்துக்கள் மாத்திரை அளவு என்னவோ அதே அளவில் நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்படை. இந்த உயிரிழப்படையை 3 வகையாக பிரிக்கிறாங்க. செய்யுளிசை அளபெடை, இல்லைன்னா இசைநிறை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சார்பெழுத்து 10 வகைப்படும். அதில் நம்ம விரிவாக பார்க்குறது 2 வகையை பற்றி மட்டும்தான், உயிரிழப்படையையும் ஒற்றளப்படையையும். இந்த உயிரிழப்படையை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. செய்யுளிசை அளபெடை அல்லது இசைநிறை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. இப்போ நாம் செய்யுளிசை அல்லது இசைநிறை அளபெடைனா என்னடா அப்படின்னா, செய்யுளிசை அளபெடை இல்லையா, அதனால் அது செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும். சரியா, அதுதான் இசைநிறை அளபெடை, இல்லைன்னா செய்யுளிசை அளபெடை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா, படிக்காமல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. நம்ம தமிழ் படி சேனலில் தமிழ் பாடம் படிக்காமல் இருக்கவே கூடாதுன்னு அர்த்தம். சரியா, அடுத்தது உரார்க்கு உருநோய். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா திருக்குறள். உரார்க்கு உருநோய் உரைப்ப கடலை செராய் வாழிய நெஞ்சு. இது 1200வது திருக்குறள்ப்பா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் உறவே வேண்டான்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் நம்ம படுற துயரத்தை சொல்கிறது எப்படி இருக்குன்னா, கடலை தூர்வாரி கூட முடிச்சிடுவ, அது உனக்கு கஷ்டமாக இருக்காது. உன்னுடைய உறவை மறந்தவங்க கிட்ட, அன்பில்லாதவங்க கிட்ட போய் உன்னோட துயரத்தை சொன்னால் ஒரு ஆறுதலும் கிடைக்க போகிறதில்ல. எவ்வளவு ஆழமான கருத்துக்கள்! இதை விட அழகாக தெளிவாக திருவள்ளுவரை விட வேற யாராலையும் சொல்லிட முடியாது. தமிழ் இனிமை. சரி, அடுத்தது ஓதல் வேண்டும். மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. உரார்க்கு உருநோய் மொழிக்கு இடையில் வந்திருக்கு. நல்ல படா பறை மொழிக்கு இறுதியில் வந்திருக்கு. 1115வது திருக்குறள் இது. இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அனுச்சமலரோட காம்பு கில்லாமல் அந்த பூவை அந்த பொண்ணு சூடிருச்சான். அதனால் அந்த காம்போட கனம் தாழாமல் அந்த பொண்ணோட இடுப்பு உடைய போகுது. அதனால் அங்கே பறை சத்தம் கேட்கும். அது நல்ல பறை சத்தமாக இருக்காது. அதுதான் நல்ல படா பறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னிசை அளபெடை. அட செய்யுள்ள ஓசையே குறைஞ்சிருக்காதுங்க, ஆனாலும் நீண்டு ஒலிக்கும். ஏண்டான்னு கேட்டால் இது இன்னிசை அளபெடை இல்லையா, அதனால் இனிய ஓசைக்காக தான் செய்யுள்ள ஓசை குறையிலனாலும் நீண்டு ஒலிக்கும். என்னடா இது அநியாயமாக இருக்குது, செய்யுளிசை அளபெடையில் ஓசை குறைஞ்சதால் அளபெடுத்ததுன்னு சொன்னீங்க, இன்னிசை அளபெடை என்னடானா ஓசையே குறையிலனாலும் அளபெடுக்கும்னு சொல்கிறீங்க. இந்த உலகத்தில் நாங்கள் எதை தாங்க நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே உண்மை தான், ரெண்டையுமே நம்புங்க. சரியா, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பது இன்னிசை அளபெடை ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, மழை அதிகமாக பொழிஞ்சாலும் கெடுதல் தான், மழையே பொழியலனாலும் துயரம்தான். இங்கே சுருக்கி சொன்னால் இனிமையாக இருக்காதுன்றதால அளவெடுத்திருக்கு. எடுத்துக்காட்டை பார்த்தீங்கல்ல. ஒன்றும் செய்வதற்கில்லை மகாராஜா. திருக்குறளை படித்து நினைவில் வச்சு எழுதிதாங்க ஆகணும். அடுத்தது சொல்லிசை அளபெடைக்கு போகலாம். செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை ஆகும். எச்சம்னா மீதி. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இன்னும் சொல்லி முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பிடிக்கும் தான் அப்படின்னு இழுத்தாங்கனாலே வேறு ஏதோ இன்னும் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியும். பிடிக்கும் தான், ஆனால் அதை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது, இப்போ தான் அது முழுமையாக முடியும். அப்போ பிடிக்கும்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு, பிடிக்கும்தான் அப்படின்னு இழுத்தா அது எச்சம். சரியா, எடுத்துக்காட்ட பாருங்க. உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளேன். நசைனா விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளவெடுத்தது. பெயர்ச்சொல் வினை அடையாக மாறியது. சரி, இந்த திருக்குறளுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதுக்கு உயிரோடு இருக்கேன்னா என்னோடய தலைவர் விரைவில் வெற்றியோடு திரும்பி வருவார்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தலைவி சொல்கிறாங்க.
அருமையான சந்தேகத்தை கேட்ட கோபு. உயிர் நெடிலெழுத்துக்கள் 7ம் நீண்டு ஒலிக்கும். அப்போ அதுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் தோன்றும்னு சொன்னீங்களே. சொல்றேன் கேளு கோபு. பாபு நீயும் கேளு. செய்யுளிசை அளபெடையில் ஓ ஓதல் வேண்டும் போட்டிருக்கான். நெட்டெழுத்து பக்கத்தில் குறில் எழுத்தும் அளபெடுத்திருக்கான். அடுத்தது உரா இருக்கு. இந்த இடத்துல ராவை பிரிச்சிங்கன்னா இரு குட்டல் ஆ. அப்போ நெடில் வந்துருச்சா? பக்கத்துலேயே குறில் இருக்குது, குறில் இருக்குது. அடுத்து படா, அந்த இடத்துல டாவை பிரிச்சிங்கன்னா இட்டு குட்டல் ஆ. அப்போ பக்கத்துலேயே குறில், அதுக்கு இனமான ஆவுக்கு நெடில் எழுத்துக்கு இனமான குறிலும் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இது எல்லாமுமே. தூவை பிரிச்சிங்கன்னா இத்து குட்டல் ஊ, அது பக்கத்தில் ஊ. சரியா? அடுத்தது இதுவும் அதே தான், எடுப்பதுக்கும். உரநேசைக்கு இச்சு குட்டல் ஐ, அதுக்கு இனமான ஈ வந்திருக்கு. புரிஞ்சிடுச்சா? உங்களுடைய சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சா? அப்பாடி, ஒரு வழியாக அளபெடைனா என்னன்னு பார்த்துட்டோம். புரிஞ்சிடுச்சுல? தமிழ் எளிமை தானே. ஹோ காட், உயிரலப்படை முடிஞ்சது. ஒற்றலைப்படை நம்மளை தாக்க ரெடியாக இருக்குது. தாக்காமல் நான் பார்த்துக்கிறேன். வாங்க. செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இன், இம், இன், இவ், இல், இல் ஆகிய 10ம் அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்தும் அளவெடுக்கிறதுக்கு பேர் தான் ஒற்றலைப்படை. எடுத்துக்காட்டு பாருங்கள். எங்கிறைவன், அந்த இடத்துலையே 2 மெய்யெழுத்து இருக்கா? இங்கு பக்கத்தில் இன்னொரு இங்கு இருக்குது. இங்கே எக்கிழங்கிய கையராய் இன்னுயிர், இந்த 2 எடுத்துக்காட்டுலேயுமேயே அந்த எழுத்தே மறுபடியும் அளவெடுத்திருக்கு. தமிழ் எளிமை. ஹோ மை காட், ஒற்றலைப்படை நம்மளை ஒன்றுமே பண்ணலை. முடிஞ்சிருச்சு 4 வரியிலேயே. வந்துட்டேன்னு சொல்லு. எழுத்தை நல்லபடியாக புரிஞ்சு படிச்சுட்டு சொல்லுக்கு சிறப்பாக வந்துட்டோன்னு சொல்லுங்க. சொல்லுனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். சரியா? பூ மலர்ந்தது, அதில் பூ அப்படின்றது ஒரு எழுத்து தனித்தோ அப்படின்னு சொன்னாங்கல்ல. பூன்றது ஒரே ஒரு எழுத்து. அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் பொருள் தரும், பல எழுத்துக்கள் சேர்ந்தாலும் பொருள் தரும். அந்த வகையில் அமைகிறதுக்கு பேர் தான் சொல்லு. இப்போ பூன்ற ஒரு எழுத்தும் பொருள் தரும் நமக்கு. மலர்ந்தது அப்படின்றதும் நமக்கு அது விரிஞ்சிடுச்சு, மலர்ந்துடுச்சு, அதுவும் பொருள் தருது இல்லையா? அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மாடு புல் தின்றது, இதில் 3 சொல் இருக்குது. மாடு ஒன்று, புல் ஒன்று, தின்றது ஒன்று. இது 3 சேர்ந்து வந்தும் நமக்கு பொருள் தரும். இதுதான் ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். சரி, அதுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்குல்ல. அது என்ன சொல்கிறாங்கன்னா, 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். அது என்ன 2 திணை அப்படின்னா, உயர்திணை, அக்ரிணை. 5 பால்களையும் குறிக்கும் அப்படின்னா 5 பால்கள் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சரி, இப்போ மூவகை இடங்களிலும் வரும் அப்படின்னா மூவகை இடங்கள் என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. அடுத்து உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க மூவகை மொழிக்கு போகலாமா? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளென, பொது இருமையும் ஏற்பன. நன்னூலில் இருக்கிறத பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். எளிமை, படிச்சிடுவீங்க. எடுத்துக்காட்டு என்ன? கண், படி, அது பகாப்பதம். கண்ணன் படித்தான் அப்படின்றது பகுபதம். பகுபதம் பகாப்பதம்லாம் இன்னும் பெரிய வகுப்பில் போக போக படிப்பீங்க, இல்லை அடுத்து கூட வரும் உங்களுக்கு அடுத்த டேர்மில். தொடர்மொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். 2 3 வார்த்தைங்க. மொழின்னா என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க வார்த்தைகளை தான் சொல்கிறாங்க. 2 3 வார்த்தைங்க வந்துச்சுன்னா அது தொடர்மொழி. அடுத்து பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல்லு பிரிஞ்சு நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாகவே இருந்ததுன்னா அதுக்கு பேர் பொதுமொழி. எடுத்துக்காட்டு என்னென்னா 8. ஒரு இடத்துல 8ன்றது எண்ணிக்கையை குறிக்குது, வேங்கைன்றது வேங்கை மரத்தை குறிக்குது. இதையே எல் கூட்டல் தூணு பிரிச்சிங்கன்னா எல்லை உன் அப்படின்னும், வேங்கையை வேம் கூட்டல் கைன்னு பிரிக்கும்போது வேகின்ற கை அப்படின்னும் பொருள் தருது. இந்த 2 பொருள்களுக்குமே பொதுவாக அமையறதால இது பொதுமொழியாக இருக்குது. இப்போது தொழிற்பெயர்.
ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக புரியும். ஈதல் அப்படின்னா கொடுத்தல்னு அர்த்தம். நடத்தல் அப்படின்னா நடக்கிறது தான், அது உங்களுக்கு தெரியும். இந்த ஈதல்லையும் நடத்தலையும் இதில் ஏதாவது எண்ணிக்கை தெரியுதா? எண் சொல்லியிருந்தாங்கள்ல, அந்த எண் பற்றி ஏதாவது தெரியுதா? இல்லை. இடம் தெரியுதா? எதை பற்றியும் தெரியல. என்ன இடம் எதுவுமே தெரியல. காலம் இதில் எதாவது தெரியுதா? இறந்த காலமா, எதிர்காலமா, ஏதாவது எந்த காலமாவது இதில் தெரியுதா? மூவகை காலம் எதுவும் தெரியல. பால் ஏதாவது தெரியுதா? இது ஆணா பெண்ணா எதுவுமே தெரியல. இதுக்கு பேர் தான் தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். வினையடி அப்படின்னா என்னென்னா, இப்போ நடத்தல்னு வந்ததுன்னா அதில் நட அப்படின்றது தான் வினையடி. அதில் என்ன வேலை அப்படின்றது தான் அதுதான் வினையடி. பேஸ் என்ன, அதுக்கான மெயின் பாயிண்ட் என்ன, அதுதான் அந்த வார்த்தை தான் நமக்கு வினையடின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை அப்படின்னா அதில் வாழ் அப்படின்றது தான் வினையடி. ஆழல் அப்படின்றதுல ஆள் அது வினையடி. இப்போ கடைசியில் வர்றதுக்கு பேர் விகுதி. தல் அப்படின்னு வரும். அது விகுதின்றது வந்து நிறைய இடத்துல தல் தான் வரும். இப்போ நடத்தலில் விகுதி வந்து தல், வாழ்க்கையில் கை வந்து விகுதி, ஆளல்ல அல் அதுதான் விகுதி. இப்போ உங்களுக்கு தொழிற்பெயர் என்னென்னு உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தையில் என்ன முக்கியமான வேலை இருக்கோ அதுதான் வினையடி. நடத்தல்னா நடக்கிற வேலை தானே, அதுதான் வினையடி. கொடுத்தல்னா கொடுக்குற வேலை, அதுதான் வினையடி. உங்களுக்கு தொழிற்பெயரில் இதுக்கு மேலே வந்து சந்தேகம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். கடைசியில் இருக்கிறதுக்கு பேர் விகுதி. நடுவில் வர அந்த ஒற்று எழுத்துக்களெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். எடுத்துக்காட்டு, நட என்பது வினையடி. நடை, நடத்தை, நடத்தல் இது எல்லாமே ஒரே ஒரு வினையடி தான், ஆனால் பல விகுதிகளை பெற்றிருக்கு. எப்படின்னு கேட்டீர்களேயானால், நடையில் நட வினையடி ஐ விகுதி, நடத்தையில் நட வினையடி தை உங்களுக்கு விகுதி, நடத்தல்ல நட வினையடி தல் விகுதி. அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு என்ன? நடவாமை, கொல்லாமை. நடவாமைனா இந்த விஷயம் நடக்காமல் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏதோ ஒரு கெட்ட விஷயமோ ஏதோ இருக்கட்டும். கொல்லாமை அப்படின்னது பிற உயிர்களை கொல்லாமை. ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது, சண்டே வேணால் நம்ம கோழியை கொல்கிறோம், இந்த மாதிரி அதை சொல்கிறது தான் கொல்லாமை. இது எதிர்மறை தொழிற்பெயர். இந்த வேலையை செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து முதநிலை தொழிற்பெயர். விகுதியே பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராகிறதுக்கு பேர் முதநிலை தொழிற்பெயர். விகுதினா என்ன? இப்போ தட்டுதல் அப்படின்னா அதில் தல் வந்து விகுதி, ஆனால் அதில் நமக்கு எடுத்துக்காட்டில் கொடுக்கல, தட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. உரைனா உரைத்தல், ஆனால் நமக்கு கொடுக்கல, உரைத்தல்னு கொடுக்கல, விகுதி இல்லை. அடினா அடித்தல், அந்த அடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, விகுதி இல்லை. இந்த விகுதி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் முதநிலை தொழிற்பெயர். முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதநிலையே திரிஞ்சு போயிருக்கும், அதுக்கு பேர் தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயருக்கும் விகுதி கிடையாது, முதநிலை திரிந்த தொழிற்பெயருக்கும் விகுதி கிடையாது. ஆனால் வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயரில் முதநிலையே திரிஞ்சு போயிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு, பெருன்னு கொடுக்க வேண்டிய இடத்துல பேரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். தல் வந்திருக்குல்ல, அப்படின்னு தல்னு கடைசியில் வந்தாலே அது தொழிற்பெயர் தான். உங்களுக்கு இலக்கண குறிப்பில் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம் கண்ணை மூடிக்கிட்டு. இப்போ கெடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது முதநிலை தொழிற்பெயர். கெடு வந்து முதநிலை தொழிற்பெயர். கேடு அப்படின்னாங்கன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ரெண்டாவது எடுத்துக்காட்டில் சுடுதல், தல் வந்திருக்கா, அது தொழிற்பெயர். இப்போ சுடு அந்த வினையடி மட்டும் என்ன? சுடு அப்படின்றது முதநிலை தொழிற்பெயர். அடுத்து சூடு அப்படின்றது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயருக்கு முன்னாடி நம்ம தொழிற்பெயர் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். விகுதி பெற்ற தொழிற்பெயர் இருக்குது, எதிர்மறை தொழிற்பெயர் இருக்குது, முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர், 4 இருக்குது. ரொம்ப சுலபந்தான். இன்னொரு தடவை நீங்கள் இந்த பதிவை கேளுங்க, உங்களுக்கு சுலபமாக மனசில் மறக்காத அளவுக்கு பதிஞ்சிடும். வினையால் அணையும் பெயருக்கு போகலாமா?
ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். அதாவது வந்தவர் அவர்தான் சொல்கிறாங்களே, இதில் வந்தவர்ன்றது வினைமுற்று. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடியும்னு சொல்லியிருக்காங்கள்ல, அவர்தான் அப்படின்னும் போது இன்னொரு பயனிலையும் வராங்க. இதுக்கு பேர் தான் வினையாளனையும் பெயர். பொறுத்தார் அப்படின்றது ஒரு வினைமுற்று. அவர் என்ன பண்ணுறாங்க, பூமியை ஆழ்வார்னு இன்னொரு பயனிலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால இதுக்கு பேர் வினையாளனையும் பெயர். இப்போது தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்பெயர் வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். வினையாளனையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். வினைனாலும் தொழில்னாலும் வேலைனாலும் ஒன்று தான், சரிங்களா? அதனால் யார் செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கும். தொழிலை செய்யும் கருத்தாவினா செய்கிறவங்கள குறிக்கும் அப்படின்னு அர்த்தம். இது தொழிற்பெயர் காலம் காட்டாது. காலம் எண்ணு எதுவுமே காட்டாதுன்னு நான் சொன்னேன்ல, இங்கே வினையாளனின் பெயர் காலம் காட்டும். தொழிற்பெயர் படற்கைக்கே உரியது. இது வினையாளனின் பெயர் மூவிடத்திற்குமே உரியது. எடுத்துக்காட்டு என்னென்னா, பாடுதல், படித்தல், தல்னு வரும். அதுக்கு பேர் தான் தொழிற்பெயர். இது இலக்கண குறிப்பில் கேட்பாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கேன், நினைவு வச்சுக்கோங்க. வினையாளனின் பேரில் எடுத்துக்காட்டில் பாடியவள், படித்தவர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆண்பாலா பெண்பாலா யாருன்னு காமிக்குது. இதுக்கு பேர் தான் வினையாளனையும் பெயர். தொழிற்பெயரில் காமிக்காது. மீண்டும் ஒரு சிறிய நினைவூட்டல். சார்பு எழுத்து பார்த்தோம், அது 10 வகைப்படும். அதில் நம்ம ஏற்கனவே சின்ன வகுப்புலேயே உயிர்மையும் ஆயுதத்தையும் படிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கி உயிரிழப்படை பற்றியும் ஒற்றலப்படை பற்றியும் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். உயிரிழப்படை 3 வகைப்படுது. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அடுத்தது ஒற்றலப்படைக்கு நம்ம படித்தோம். அடுத்து சொல்லுக்கு போயிட்டோம் நம்ம, சரியா? சொல்லுனா என்னன்னு படித்தோம். 3 வகை மொழிகள் படித்தோம். அடுத்து தொழிற்பெயருக்கு போனோம். தொழிற்பெயரில் என்னென்ன இருக்குது? விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயரும், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பார்த்தோம். அடுத்து வினையாளனையும் பெயர் பார்த்தோம். இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது தமிழாசாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான ஒரு சிறிய கவிதை வரிகள். மலர்களை மட்டும் ரசிப்பதை விட்டுவிட்டு முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள், வழிகளும் பழகி போகும். இப்படிக்கு என் மணி.